பாருக்கும் இவனுக்கும் 7ஆம் பொருத்தமாக இருக்கும் எஃப்ஜேக்கும். இப்போ என்னங்க ஸ்டேட்டஸ் என்ன போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? என்ன தான் ஃபைட்டு சண்டை சச்சரவு எது இருந்தாலும் எஃப்ஜே எவிட் ஆகும்போது வெஞ்சன்ஸ் இல்லாமல் எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் எஃப்ஜேவுக்காக அழுத ஒரு ஜீவன் பார்வதி தான். மற்றெல்லாம் நடிச்சிருக்காங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா எவனோ ஆப் அடிச்சிட்டாங்க. பீயிங் பார்வ இஸ் நாட் ஈஸி இவனே போட்டாங்க. ஏன்னா பார்வை பற்றி பேசினாலே ஐயோ ஐயோ ஐயோம்மா அப்படிமா பார்வம்மா. கடைசியில் பார்த்தியா உன்கிட்ட சண்டை போட்டாலும் உன் எதிரியாக இருந்தாலும் உன் கண்ணு முன்னாடி எதிரியாக இருந்தா உனக்கு பிடிச்சிருந்துச்சி தம்பின்றது. ஆனால் நீ அவளை போட்டு கேவலப்படுத்தின அசிங்கப்படுத்தின என்னென்னலடா பேசினீங்க. ஆனால் இப்போ நீ ஒரு கும்பல் இருந்தீங்களா அன்பு கேங்குன்னு பார்த்தியா கழட்டி விட்டாங்க. பார்த்தியா எவனோ கழட்டி விட்டாங்க. அது முன்னே நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்போ மலைச்சாக்கு போயிருக்கான் எஃப்ஜே. மலைச்சாக்கெலாம் போயிருக்கான். இங்கெல்லாம் போய் இந்த ட்விட்டர்லாம் நடந்து ஏதோ வீடியோலாம் போட்டிருந்தான் பார்த்தீங்களா இல்லையா? ஏதோ ஒரு கூட்டம் நடந்திருக்கு. இந்த எஃப்ஜே ஆதிரை கழட்டி விட்டுச்சா இல்லை சபரி கழட்டி விட்டானா இல்லை கனி வந்து டாட்டா பாய் பாய் சொல்லிடுச்சா இல்லை விக்ரம் வந்து ஒரு படம் வேறு நடிக்கிறாங்க. போட்டிருந்தான் பார்த்தீங்களா விக்ரம்? லைட்ஸ் கேமரா ஆக்ஷன் லைட் வெயிட் பேபி அதான் அவன் நடிக்கிறானே. ஸோ அதில் எதுவும் படத்தில் சேர்த்துக்கலையா, சான்ஸ் கொடுக்கலையா, இல்லை மொத்தமாக எதுவும் துரோகம் பண்ணிட்டாங்களா அந்த கும்பல்? இல்லை பிடிவாய் கூடயும் க்ளோஸாக இருந்தானே, அவ்வளோ க்ளோஸ் கிடையாது பிடிவாயோட. அப்புறம் இந்த ஒயில் கார்டு வந்தவங்களை கொஞ்சம் தாக்கியிருக்கான். கமுருக்கிட்டையும் பாருக்கிட்டையும் தான் ரொம்ப பண்ணுவான். ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா திவாகரையும் போட்டு கண்ணாமனா தாக்குவாங்க. அப்புறம் திவாகரோட கொஞ்சம் அண்ணன் அப்படிங்கிற மாதிரி ஐக்கியமாயிட்டான். இப்போ தலைவன் என்ன பண்ணுறான்னா பாரு பக்கம் ஐக்கியமாகறான். எப்படி? அதாவது பாரு கூட கமுரு இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக கடைசியெல்லாம் வம்புல தான். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பாரு உன்னை பற்றி எனக்கு தெரியும் பாரு. ஒரு பேட்டியில் உட்காந்து சொல்கிறான், கேட்குறாங்க பாரு பற்றி சீ அதை பற்றிலாம் என்கிட்ட பேசாத. இந்த அளவுக்கு இருக்கிறவங்க அவங்க இப்போ வந்து எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டிருக்கான். தெரிஞ்சு போட்டானா இன்னும் போதையில் எதுவும் தண்ணி குடிச்சிட்டு போட்டானான்னு தெரிலங்க. ஏன்னா அந்த மாதிரி போடக்கூடிய ஆள் கிடையாது. ஏன்னா பார்வை பார்த்தாலே இவனுக்கெல்லாம் அந்த மாதிரி ஆட்கள் இவங்களாம் கொஞ்சம் நெஞ்சமாக பண்ணாங்க. நீங்களே சொல்லுங்கள் என்னென்ன பண்ணாங்க தெரியுமா அவங்களாம்? கேவலம் பிடிச்சவங்க. இப்போ உட்காந்துட்டு ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டு இருக்கான். அதாவது என்னென்னா பார்வை கம்மதி இருந்தால் லைம் லைட்டில் இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அன்புக்கு எங்களை ஒருத்தனை யாரும் மதிக்கிறது கிடையாது. டைட்டில் வின்னர் ஆகி உண்மையிலேங்க அந்த 9 சீசனில் டைட்டில் வின்னர் ஆகி ஒரு டம்மியாக ஒரு ஆள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வேறு யாரும் கிடையாது. சோகால்டு நம்ம டைட்டில் வின்னர் பிடிவாய் தான், வேறு யாரும் கிடையாது. அரோரா முடிஞ்சு, வியானா முடிஞ்சு. வியானா வந்து ஆக்சுவலாக நான் சொல்கிறது வியானாவுக்கு நல்ல பேர் இருக்குது. வியானா எஃப்ஜே கூட இருந்த உறவு முடிஞ்சு போச்சு. ஆதரையும் 2 பேரும் ஒன்றா சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் முடிஞ்சா என்னன்னு தெரியல. கழட்டி விட்டானான்னு தெரில, அது கழட்டி விட்டுச்சான்னு தெரில. சபரியா இல்லை வந்து கனியா யாருன்னே தெரிலங்க. ஆனால் ஏதோ நடந்திருக்கு. சும்மாலாம் போட மாட்டாங்க. ஆனால் கமுருதி நல்லா தான் பார்த்துக்கிட்டான் தெரியுமா எஃப்ஜேவை. பார்வும் நல்லா இடையில தம்பி நீ நல்லா வரணுண்டா, நல்லா டேலண்ட் இருக்குடான்னு சொல்லும். ஆனால் இவன் எப்போதுமே வந்து பார்வை தாக்குறதுலே இருப்பான். ஆக்சுவலாக அந்த இடத்துல ஜென்யூனாக அழுதுருக்குங்கிறது இப்போ தான் பார்த்துருப்பான் போல். ஓ இப்போ தான் நீ பார்க்குறியா? மற்றவங்க அழுத ரியாக்ஷன் நீ பார்க்கலையா? போய் பாரு ராஜா. அன்பு கேங்குன்னு அவங்க ஸ்கோர் பண்ண பார்த்தாங்க. கடைசியில் கார் டாஸ்க் அதெல்லாம் நீ இல்லை. ஆக்சுவலாக கார் டாஸ்க்லலாம் இவங்கள மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறவங்க. நான் கூட வினோத்து கூட அதை பயன்படுத்திக்க மாட்டான்னு நினச்சேன். வினோத்து பயன்படுத்திக்கிட்டான். அடுத்த நாள்லாம் வினோத்து கூட வெகுலியா, அவனுக்கு வந்து விவரம் தெரியாது வினோத்துக்கு. அவன் அடுத்த நாள் போய் துப்பி கிப்பி ஏதோ பண்ணி ஒன்று பண்ணிவிட்டான். ஆனால் அந்த சபரி பையன் இருக்காம இருங்க, சபரி, பிடி வாயி, அரோரா, விக்ரம், இவங்க 4 பேரும் பயன்படுத்திக்கிட்ட மாதிரி எவனாலே அந்த கார் டாஸ்க்கை பயன்படுத்திக்க முடியாது. பல பேர் இந்த சமூகத்தில் அப்படி தான் இருப்பாங்க. அந்த சுச்சுவேஷன் வரும்போது அப்படியே தாவிடுவாங்க. கேமலியன் மாதிரி தாவிடுவாங்க. அந்த மாதிரி தாவினாங்க. அந்த இடத்துல எஃப்ஜே இருந்ததாக கூட இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணியிருப்பானான்னு தெரில. ஆனால் இவங்க கெட்ட நாமருதா பாய்ஸ் இவங்களாம். அதான் சொல்கிறல, இப்போ எஃப்ஜே எவ்வளவோ இதெல்லாம் உணர்ந்து போடுற மாதிரிங்க தெரியல. இன்னமும் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. கண்டிப்பாக சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணர்ந்து எஃப்ஜே போட்டிருக்கானா இல்லை தண்ணியை குடிச்சிட்டு எதுவும் போட்டிருக்கானாங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள்.